ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் டாட் ப்ளவுஸ் தான். ஸோ ஒன் டாட் ப்ளவுஸை எப்படி அளவு எடுத்துக்கிட்டே கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டாட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டாட் வரும், பேக்கில் வந்து ஒரு டாட் பிடிப்போம். ஸோ இவ்வளோ தான் ஒன் டாட் ப்ளவுஸு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஸோ நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அளவு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீட்டாக வந்து ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுற கிளாத்தும் சுருக்கமாக இருந்துச்சுன்னா அதையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ளவுஸை வந்து ஓரளவுக்கு அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணுற கிளாத்தும் சுருக்கமாக இருந்துச்சுன்னா அதையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அளவு கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அளவு கிளாத்தை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இதோட வித்து தான். ஸோ நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எடுப்போம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த மெயின் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் எப்படி பண்ணுவோம், அப்படியே கரைப்பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நான் இப்போ மெஷர் பண்ணுறேன்ல, ஸோ இந்த ஹூக் பட்டிக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்களே அது வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ எனக்கு 9.5 inches இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த ஹூக் பட்டி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் 9.5 inches இருக்குது. ஓகேவா, நான் உள்பக்கமாக தான் அளவு எடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ரெடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு 9.5 inches கரெக்டாக. ஸோ இது கூட இங்கே நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம்ல, இதுக்கு ஒரு 1/2 inch, நெக்ஸ்ட்டு இங்கே டாட் பிடிப்போம்ல, இதுக்கு ஒரு 1/2 inch நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஈஸ் அலவன்ஸ். ஸோ இங்கே வந்து 1 inch வந்து ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 10.5 inches வந்து வரும். ஸோ இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1 inches ஆட் பண்ணணும். ஸோ சீம் அலவன்ஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுப்போம்ல, அந்த கிளாத் வந்து ஒரு 1 inch வந்து ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக நமக்கு 11.5 inches வந்து கிடைக்கும். ஸோ இந்த 11.5 inches தான் நம்ம இந்த வித்தில் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கிளாத்தை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம்னா கரைப்பக்கம் ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம 11.5 inchesக்கு இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ மேலே இருக்க கிளாத்தை எடுத்து இதை வந்து 11.5 inchesக்கு நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட வித்து வந்து 11.5 inchesல இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக 11.5 inches இருக்கான்னு. ஸோ நமக்கு வந்து இதில் 12 inches இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inches இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா இதோட லென்த்து தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து லென்த்து வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் ஓகே, பேக்கில் எடுத்தாலும் ஓகே. ஏன்னா இது ஒன் டாட் ப்ளவுஸுன்றதுனால நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம 3 dot ப்ளவுஸ் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னா தான் நம்ம பேக்கில் வந்து லென்த் எடுப்போம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்தாலும் ஓகே, பேக்கில் எடுத்தாலும் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு லென்த்து வந்து 12.5 inches இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு 1/2 inch வந்து இறக்கி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு 1/2 inch மட்டும் இறக்கிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட் லைனுக்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதில் இருந்து நம்ம கீழே மடிச்சு அடிப்போம்ல, அதுக்கு வந்து 1.5 inchக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேருந்து நான் 13 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து 12.5 inches இருந்துச்சு. ஸோ 1/2 inches வந்து இறக்கி கேட்டிருக்கிறதுனால நான் வந்து 13 inchesன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லைனில் கரெக்டாக 13 inches வச்சுருக்கேன், மேலே வந்து மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லென்த் வந்து மார்க் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபஸ்ட்டு 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஈவனாக 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக மேலே ஷோல்டர் கிட்ட ஈவனாக, ஸோ எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோல்டிங் சைடு வந்து அந்த பக்கம் இருக்கணும். ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும், மேலே வந்து ஷோல்டரும் ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஸ்லீவ் ஜாயினிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஷோல்டர் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ரெடி மெஷர்மெண்ட். இப்போ ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் விடணும். ஸோ இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 inch வந்து வெளியவும், இந்த சைடு வந்து ஒரு 1/2 inch வந்து வெளியவும் மார்க் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நான் மேலே போட்டிருக்க லைனில் வச்சு தான் நான் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கீழே போட்டிருக்க லைன் தான் நமக்கு ரெடி மெஷர்மெண்ட். ஸோ கீழே போட்டிருக்க லைனில் வச்சு நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கீழே போட்டிருக்க லைனில் வந்து ப்ளவுஸை வச்சு நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணுறதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்கு கிட்ட மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் வந்து நெக்கு எங்கே முடிஞ்சிருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ டேப்பை மேலே இருந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கேலை வந்து எங்கே டச் ஆகுதோ அது வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட் தான் நமக்கு நெக்கோட லென்த்து. ஓகேவா? ஓகே, இப்போ மெஷர் பண்ணி பார்த்ததில் 3.5 inches இருக்குது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் 3.5 inches. அப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 inches தான் இருக்கணும். ஸோ நான் கீழே போட்டிருக்க லைன்லேருந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோலோட லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஹார்மோலோட லைன் வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணுறதுக்கு உங்கள் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 6.5 inches இருக்குது. ஸோ 6.5 inchesலேருந்து 1 inches மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்மோலோட மெஷர்மெண்ட் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே போட்டிருக்க லைன்லேருந்து ஒரு 1 inches மைனஸ் பண்ணோன்னா 5.5 inches வரும். ஸோ 5.5 inchesல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மேலே போட்டிருக்க அந்த 6.5 inches மெஷர்மெண்ட்டு கீழேயும் அந்த லைனுக்கு நேராக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்மோலோட கர்வ் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ அதை மார்க் பண்ணாமே நான் கர்வ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனோட சென்டர் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு தான் இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்னா நம்ம ரெடி மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணணும் இல்லையா, ஹூக் பட்டிக்கிட்ட இருந்து அந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும், அதுதான் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட். ஸோ அங்கேருந்து டேப்பை வச்சு 9.5 inches எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ஹார்மோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அந்த சென்டரில் மார்க் பண்ணோம்ல அந்த லைனும் நம்ம 1 inch கார்னரில் மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டும் இந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஹார்மோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹார்மோலோட கர்வ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்லீவ் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ் பார்ட்டை இந்த மாதிரி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட ஸ்டிச்சிங்கில் கர்வ், அந்த கர்வை இந்த ஹார்மோலோட கர்வில் வந்து வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணது கரெக்டு. ஸோ இன்கேஸ் தப்பாக வந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நம்ம ஹார்மோலோட லைன் வந்து 5.5 inches போட்டோம்ல, அதை வந்து இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து அந்த லைனை ட்ரா பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லைனை வந்து கீழே ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹார்மோலோட கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 3 inches. ஸோ மேலே வந்து 3 inches இருக்குது. அந்த 3 inches கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும்னா நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட். ஸோ அதே ஊக்பட்டிக்கிட்ட வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ கீழே நமக்கு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு இங்கே எண்டு வரைக்கும் 8.5 inches இருக்குது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 8.5 inches இருக்குது. ஸோ இந்த 8.5 inches கூட இங்கே தான் நம்ம அந்த டாட்டுக்கான 1/2 inch வந்து கொடுத்தோம்ல, அந்த 1/2 inch வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 9 inches வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கீழே ஸ்டார்டிங்லேருந்து டேப்பை வச்சு 9 inches எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 inches இல்லை 1 inches வந்து சீம் அலவன்ஸுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் 1 inches சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க, கீழேயும் 1 inches சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கிங்க்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா மார்க்கிங்குமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கு மட்டும்தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் இதே சேம் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த கிளாத் வந்து மேலே எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தை நான் அப்படியே உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம்ல மேலே, ஸோ அந்த லைனை பிடிச்சி நான் மேலே இருக்க கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சை இங்கே செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல 9.5 இன்ச்சஸ். ஸோ அந்த 9.5 இன்ச்சஸ் கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 10 இன்ச்சஸ் தான் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டேன், அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கூட ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் தனித்தனியாக கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 9.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து அந்த கிளாத் மேலே போட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பார்ட் கட் பண்ணல இதை போட்டு கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம பேக்குக்கு எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி வித்தில் வந்து ஸ்கேல் வச்சுருக்கேன். லென்த்தில் வந்து உங்கள் டேப் இருக்கணும். ஸோ ஸ்கேல் முடிஞ்ச இடத்துல என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு ரெடி மெஷர்மெண்ட். அது கூட ஒரு 1/2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்க கிளாத்தில் நான் நெக்கோட மெஷர்மெண்ட்டும் மேலே அந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மீதி இருக்க மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம அப்படியே தான் கட் பண்ண போகிறோம். ஸோ நெக்கோட வித்தும் நெக்கோட லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வித்தில் வந்து 11.5 இன்ச்சஸ்க்கு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம். நெக்ஸ்ட்டு லென்த்து மெஷர் பண்ணி லென்த் வந்து மார்க் பண்ணோம். ஸோ ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்மளோட லென்த்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து 1.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து கிளாத்தை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 6.5 இன்ச்சஸ் இருக்குது. நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்மோலோட மெஷர்மெண்ட் 6.5 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு 5.5 இன்ச்சஸ்னு அதோட லென்த் வந்து வச்சுருக்கோம். கரெக்ட். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து வந்து கட் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும். 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இது எதுக்குன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டில் 8.5 இன்ச்சஸ் நமக்கு ரெடி மெஷர்மெண்ட். அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கிங்லாம் தான் நம்ம எல்லாமே பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ எல்லா மார்க்கிங்குமே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நெக்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து இறக்கி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கி தான் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இந்த சைடில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் அதே சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது ஸ்டிச்சஸ் இருக்க பக்கம் அது வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு மேலே இந்த ஹார்மோல் கிட்ட வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹார்மோலோட கர்வ் போட்டிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்கும் இந்த ஹார்மோலோட மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு 1/2 இன்ச் இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் இல்லை உங்களுக்கு இதே மெஷர்மெண்ட் தான் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹார்மோலோட லைன் போட்டிருக்கீங்களே, ஸோ அதை வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி போட்டுட்டு நீங்கள் ஹார்மோலோட கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டி ஹார்மோலோட கர்வை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து நமக்கு ஃபோல்டிங்காக இருக்கும். இந்த ஃபோல்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். ஸோ மறந்து போய் கூட சேமாக வந்து கட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் தனித்தனியாக கட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு நேராக சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிசர் கட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நமக்கு லைன் வந்து அலைஞ்சிருச்சுனா கூட நம்ம இந்த சிசர் கட்டை வச்சு நம்ம இது வரைக்கும் தான் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பேக் சைடில் இருக்க கிளாத்தில் நான் நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கோட லென்த்து வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 5.5 இன்ச்சஸ் அது வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோட வித்து மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் இதை வந்து எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பேக் பார்ட்டை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஹார்மோல் கிட்ட உள்ளே வளைச்சி கட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம்ல, ஸோ இந்த எல் ஷேப்லேருந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த கர்வை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து உள்ளே வளைச்சி கட் பண்ணிடக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் கட் பண்ணணும். ஓகே, ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் எதுன்னு தெரியும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கும் ஹார்மோலும் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டில் நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ஃபோல்டிங் சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அது ஸ்டிச் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவுக்கு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம்னா, ஸோ 2 ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். கிளாத் வந்து 4 லேயராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோல்டு பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு. ஸோ 2 ஃபோல்டிங் இருக்கணும், 4 லேயராக இருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 ஃபோல்டிங் இருக்கணும், 4 லேயராக கிளாத் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ் பார்ட்டை எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டிங் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கோ இல்லை எம்மிங் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ கீழே வந்து நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே இப்போ நம்ம ப்ளவுஸ் வைக்கணும். ஸோ கரெக்டாக நீட்டாக வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவ் பார்ட்டை அந்த லைனுக்கு மேலே வைக்கணும். ஸோ ஃபோல்டிங் சைடும் ஒரே பக்கமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸோ கீழே நம்ம லைன் போட்டதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சரியாக கவர் ஆகலை. ஸோ கரெக்டாக இந்த ப்ளவுஸ் முடிஞ்ச இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடும் அந்த ஸ்டிச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரெடி மெஷர்மெண்ட். ஸோ ரெடி மெஷர்மெண்ட் கூட நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவோட சென்டரில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்கள் ஃபிங்கர் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அந்த கர்வ் வந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஸ்லீவுக்கு கர்வ் போடுவோம்ல, அந்த மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எப்படி கர்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு ஸோ இது வரைக்கும் நம்ம ரெடி மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போடணும். இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுப்போம்ல, ஸோ அந்த 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டுட்டு ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பார்ட்டை நம்ம ஹார்மோலுக்கு செக் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்படி வந்து கர்வாக செக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கரெக்டாக உங்கள் ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் பார்ட் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த கிளாத் முடிஞ்சிருக்குல்ல, அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபோல்டிங்கில் சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஷோல்டரோட சென்டரில் இந்த சிசர் கட் வரணுன்றது தெரியும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள்ளே வளைச்சி கட் பண்ணுவோம்ல, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நம்ம ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து தள்ளி இந்த மாதிரி ஒரு கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து கரெக்டாக அந்த கர்வில் வந்து முடிஞ்சிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே ரெடி மெஷர்மெண்ட் கிட்ட 1.5 இன்ச்சஸ் விட்டோம்ல, ஸோ அதுவும் நமக்கு ஈவனாக இருக்கணும். மேலே அந்த கர்வும் ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த நடுவில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வளைச்சி கட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் எதுன்றது கிளியராக தெரியும். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஸ்லீவ் பார்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு கழுத்துக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, அந்த கிளாத்தை வந்து சைடாக இழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம கிராஸ் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு ட்ராப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த லைனோட வித்து வந்து 1 இன்ச் இருக்கலாம், 1.5 இன்ச் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தாராளமாக வேணும்னா 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1 இன்ச்சில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஊக்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் கிளாத் கட் பண்ணி எடுக்கணும். அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் போட்ட கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்க வேண்டிய ப்ளவுஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி 3 டாட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.